திரு அறிவழகன் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். கேட்குறவங்க கேட்காதவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். மழை பயங்கரமாக வெளில பெய்யுது. ஸோ ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ப்ரெஸ் பீப்புள் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் வரதை பார்த்தோன்னே மனசே நிறைஞ்சிருச்சு இந்த மேடை மாதிரி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மேடை நான் இதுவரையும் பேசுனதில்லை. இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற 2 பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மட்டும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பேசலான்னு சொன்னாங்க. பயந்துடாதீங்க, முடிச்சிட்றேன். யாரும் பயப்பட வேணாம். டக் டக் டக்குன்னு பேசி முடிச்சிட்றேன். டக் டக் இல்லை, பேசுகிறத வேகமாக பேசிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் நிறையா பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை நீ அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்பில் வீட்டில் சொல்லிக்கலாம். ஏன்டா இங்கே வந்து சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. இங்கே சொல்கிற நன்றி தான் கொஞ்சம் அவங்களுக்கு பெருமை சேர்க்கும். ஏன்னா ரத்தம் வர வரையும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இங்கே எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம். உள்ளுக்குள்ளே ரொம்ப வலி இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சினிமாக்காகன்னு சொல்லும் பொழுது அட வலிச்சா வலிக்கிட்டு விடுறா, படம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவுக்கு நன்றி. என் ஊரை சுற்றிய எங்கள் படப்பிடிப்பை நடத்த அனுமதி கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. அந்த உழைப்பெல்லாம் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னுடைய நடிகர்கள். ஒரு மனைவி ஒரு கணவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களோ அந்த விட அதிகமாக கொடுமைப்படுத்தியிருக்கேன். 12 மணி தூங்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணி நாளைக்கு ஒரே ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டு போங்க, என்ன அப்படின்னா திரும்பிட்டு போங்க அப்படிம்பேன். அதுக்கு நான் அங்கேயே திரும்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு. ஸோ ஒரு பயம்தான். ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறோம், யாரும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ திரும்ப திரும்ப ஷூட் பண்ணலாம். நான் ஏன் இதை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, சரி இப்படிலாம் ஷூட் பண்ணால் அந்த படம் எப்படி இருக்கும், ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு படம் பார்க்க பிடிக்கும். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எடுத்துகிட்டே இருக்கோம். காலைல 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 6, 7, ஈவினிங் 6, 7, நைட்டு 11, 2, 3. எங்கள் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். ஃபஸ்ட்டு இப்படி இருந்தார், அப்புறம் மல்லாக்க கிடந்தார். எங்கடா எங்கள் அப்பா அப்படின்னா படுத்துட்டாரு அப்படின்னா. விடிய காலம் 9 மணிக்கு எழுந்தார். அப்போது விவசாயம் பண்ணுறத விட சினிமா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. சினிமா எடுக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா 36 மணி நேரமாக நின்று நடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். விவசாயத்தை விட அதிக கஷ்டம் சினிமா எடுப்பதும் சினிமாவில் நடிப்பதும். ஸோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப வணங்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் அருள்தாஸ் அண்ணன், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றினே. முன்ன பின்ன பழக்கம் இருக்கவங்களே கூப்பிட்டா கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. 4 மணிக்கு தான் நாங்கள் போய் கேட்டோம். படத்தையே நான் பார்க்கல, என்ன பேசுது அப்படின்னாங்க. இல்லை ட்ரைலர் பாட்டு போடுறோம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அண்ணே ப்ரொஃபஷ்னலாக நல்லா எடுத்து சொன்னாங்க, மிக்க நன்றி. சம்பாரிச்சிட்டு வந்து பணத்தை போட்டதுக்கு திட்டுனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஏன்னா ஊரே திட்டிகிட்டு தான் இருக்குது, பழகிருச்சு. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் சார். ஏன் நீ எப்படி ஜெயிப்ப, என்ன பண்ணுவ? நீ சினிமாவிலே இருந்ததே கிடையாது. நீ மவுஸ் பிடிச்சவன், நீ கேமரா பிடிக்கிற, நீ ஸ்கிரிப்ட் எழுதுகிற, நீ படம் எடுத்து என்னென்னமோ பண்ணுறவங்கலாம் தோத்துடுறாங்க, நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்பார். எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. எனக்கு தோணுன ஒரே ஒரு பதில், 2 பேர் நான் நம்புகிற 2 பேர், மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர். மக்கள் இன்னொன்று பத்திரிகையாளர், மக்கள் பத்திரிகையாளர், மக்கள் இதே தான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அட விடுங்க பார்த்துக்குவோம், ப்ரெஸ் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா நல்ல படம் தானே எடுத்துருக்கோம், அதை ஏன் அவங்க சொல்லாமல் எப்படி போயிடுவாங்க அப்படின்னு. நிராகரிக்கிற மக்கள் ஓகே, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்ல படத்தை கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற 100% நம்பிக்கை இப்போ இருக்குது, எப்போவுமே இருக்கும். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நன்றி. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ என் படத்தை பற்றி எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் எழுத முடியும், நல்லா எடுத்திருக்கோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் சத்யன் சரவணன் சாருக்கு நன்றி. படம் கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு படம் எடுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹியர் தெர் இஸ் எ ஸ்டிமுலேஷன் ஃபார் அனதர் பீப்புள், தே ஹாவ் டு டூ வாட் ஐ டிட். ஸோ
தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட்டு பாலகிருஷ்ணன் சார். இவ்வளோ கைண்டாக ஒரு புது பர்சனை பார்த்து பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, வருவான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி சார். உங்கள் திருக்குறள் யூடியூப்பில் பார்த்தேன், அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தான். என் வயசு பையன் திருக்குறளை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு 80 கேட்காதீங்க, 34 வயசு தான். நல்ல படம். அடுத்து நடிகர்கள் நாகராஜன், பாரியன், கணேஷ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அண்ட் ராகதேவன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவம் என்னென்னு கேட்டால், நான் ஷூட் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவேன். அவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அவங்க ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். அப்போ நான் 5 மணி நேரம் தூங்கினா அவங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சிருங்க, 3 மணி நேரம் தான். அது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி ரமேஷ் அங்கே உட்காந்துருக்காப்புல. ரமேஷ் அண்ட் ராகதேவன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. குணா, கணேஷ், மகதீர் 3 பேரும் கதை நாயர்கள், பாரியண்ணனும் கதை நாயர்கள். மிக்க நன்றி. குணா நல்ல நடிப்பு. குணா, கணேஷ் எல்லாம் நல்லா வருவீங்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறது இதுதான். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது இதுதான் லாஸ்ட். அப்புறம் ரொம்ப பிஸியாகிடுவீங்க. குணா இது மாதிரி சொல்கிற சும்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. குணா அறிவு எனக்கு வேலை இருக்குது, நான் இங்கே படத்தை நடிச்சிட்டு இருக்கேன், படத்தை நடிச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக வரணும். அதை நான் பார்த்து கோவப்படணும். நான் உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி குணா. அடுத்து சாய் சுந்தரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நடிகர்கள், என்னுடைய இசையமைப்பாளர்களை பற்றி ஏன் இங்கே யாருக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களுக்காக இல்லை. ஏன்னா அதை சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணுறதோ இல்லை அதை சொல்லி நான் அதுக்காக வரல. என்னுடைய நடிகர்களையும் இசையமைப்பாளரையும் என்னுடைய எடிட்டரையும் நான் இங்கே யாருக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் திறமையான எடிட்டர்கள், திறமையான இசையமைப்பாளர்கள், திறமையான புதுமுக நடிகர்களை எந்த தயாரிப்பாளர்களாவது எந்த இயக்குனராவது தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த மேடையை பாருங்கள். வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் வயசுக்கு இவர் போடுற மியூசிக் ஜஸ்ட் ஐ காண்ட் இமேஜ். நான் அப்படியே சாய் இவ்வளோ திறமை எப்படி உங்களுக்குள்ள 3 சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 வேரியேஷன். நல்லா வருவீங்க சாய். சாயோட குடும்பம் இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சாய் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார். கண்டிப்பாக வருவார். நான் சொன்னால் அது நடக்கும். கண்டிப்பாக வருவார். அடுத்து என்னுடைய எடிட்டர், ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் தான் 3 பாட்டம் எழுதுனேன்னு சாய் சொன்னார். அது வந்து நான் தான் எழுதுவேன்னு அடம் பிடிச்சி எழுதலை. ஒரு பாடலாசிரியர் அழைச்சிட்டு வந்து பேமெண்ட் கொடுத்து எழுத சொல்கிற அளவுக்கு காசு இல்லை. ஆனால் பேனா வாங்க காசு இருந்துச்சு, டைம் இருந்துச்சு. பார்த்தேன், சரி ஓகே. இப்போ வேறு யாராவது படத்தில் எழுதுனா வந்து டக்குன்னு பேனாவை பிடிங்கிடலாம். நம்ம படம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவசரப்பட்டு எழுதிட்டேன். பட்டு நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அதுக்கு என்னை எல்லா பாடலாசிரியரும் மன்னிச்சிருங்க, பத்திரிகையாளர்களும் மன்னிச்சிருங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட். அடுத்த படம் நான் எடுத்தேன்னா அதுவும் ஒரு புது பாடலாசிரியருக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக நான் எழுத மாட்டேன். என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னுடைய எடிட்டர். இப்படி ஒரு எடிட்டர் எல்லாரிடமும் இருக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, நல்ல நண்பர்கள் யார் அப்படின்னா கூடவே இருந்துட்டு நிறையா குறை சொல்லுவாங்க இல்லையா, இதை பண்ணாத அதை பண்ணாத, நிறையா சண்டை போடுவாங்க. அவங்க தான் நல்ல நண்பர்கள் நான் நினைக்கிறேன். நம்ம அது தப்பாக இருந்தாலும் நம்மளை கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி இவர் நம்ம டைரக்டர் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு போயிடும்னு செய்யவே மாட்டார். ப்ரெஷர் ஆகி மாத்திரை போகிற அளவு கொண்டு போயிடுவார். அது வேண்டாம் சார் எடுத்துருங்க, இது வேணாம் எடுத்துருங்க, அது வேணாம் எடுத்துருங்க அப்படின்னு. ஃபைனலாக படத்தை பார்க்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்த படம் சார். மக்கள் பாவம் சார், அவங்க படம் பார்க்குறவங்க தொய்வாகாதீங்க. இப்போ இங்கே பார்த்தா ஒரு சில பேர் தொய்வாயிட்டாங்க. இந்த அண்ணன் ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அண்ணன் ஒருத்தர் தூங்கிட்டாரு. அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சார், இவருமா பேசிக்கிட்டே இருக்காங்க, நீ வேற நொசங்காம. ஸோ அதெல்லாம் காதில் விழுகுது. நான் இப்போ தான் நினைக்கிறேன், ஆத்தாடி 5 நிமிஷம் பேசுகிறதுக்கே எல்லாம் இவ்வளோ அப்படியே வெளில போயிடுறாங்களே. நம்ம பாட்டம் 3 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருந்தா இன்டர்வலுக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க, பாப்கார்ன் கூட அப்படி. ஸோ ஐ வெரி அஃப்ரைட். ஸோ தட்ஸ் ஒய் நவ் ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் த ஃபில்ம் வில் பி மேக் இட் இன்ட்ரெஸ்டிங் யூ. அந்த 1 மணி நேரம் 53 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலான்னு இவ்வளோ வீடியோ ரெக்கார்டுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலான்னு அர்த்தம். இது சத்தியம். படம் அப்படி வந்திருக்கு. தேங்க்யூ சார். சீக்கிரம் முடிச்சிடுறேன். நன்றி, முடிச்சிட்டேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இவ்வளோ சொன்னதெல்லாம் விஷயம் இல்லைமான்னு கேட்காதீங்க, வேறு வழி இல்லை. ஆடியோ லான்ச்சுன்னு வந்தாச்சு. நான் பேச நினச்சதை பேசிடுறேன்.
தவறாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, தப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை வளர விடுவோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நான் அந்த இடத்துல பேசிக்கிறேன். இது ஆதங்கமாக கோவமானு எனக்கு தெரியாது. இதை எத்தனை சினிமா பீப்புள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். கடைசியாக நீயா நானா பார்த்தேன். சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க, சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நல்ல கலகலப்பான ஒரு நீயா நானா. அங்கே பேசின எல்லா விஷயங்களையும் நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில், அங்கே சொல்லி என்ன பண்ணுறது, யாருக்காலையும் விழுகாது, அப்போ இங்கே சொல்லினா எப்படியும் எல்லோரும் கேட்டுருவீங்க அப்படின்னு. என்னென்னா, விமர்சனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தை, அவங்களும் தொழில் தானே பண்ணுறாங்க, நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், அப்போ அது பிஸ்னஸ்னால் நீங்கள் படம் எடுக்கிறதும் பிஸ்னஸ் தானே. அதுக்கு கோபிநாத் சார், எஸ் இட்ஸ் ஆல்சோ பிஸ்னஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். எவ்ரி திங் இஸ் பிஸ்னஸ், ஐ நோ தட். எல்லாமே பிஸ்னஸ் தான், பணம் சம்பாதிக்க எல்லாமே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டா இங்கே மாரல் கெட்டு போயிடும். தேர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவ்ரி திங். சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிஸ்னஸ் என்றால், சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை 1 மாதம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்டில் நிற்கும். விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாமல் இருந்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது. அடுத்த படம் வரும் பண்ணலாம். 2 பிஸ்னஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ அந்த கருத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். சினிமாவை வாழ விடுவோம், சினிமாவை வளர விடுவோம். ஒரு புது பட ஒரு சின்ன ஒரு சின்ன டீம் நாங்கள் படம் எடுத்திருக்கோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணும் நான் சொல்லிடுறேன். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். எப்படின்னு கேட்டால், உங்களுடைய அன்றாட வாழ்வில் நீங்கள் டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒருத்தர் காலையில் எழுந்துச்சி 1 ஹவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதோட டச்சிங் இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்தில் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்குது. அதனால தான் இதுக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் இந்த படத்தை அக்டோபர் 31 தேட்டரில் வந்து பாருங்கள். பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படத்தை பற்றி எழுதுங்க. ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பாக படம் பாருங்கள். எல்லாருமே வந்து படம் பாருங்கள். நன்றி. எல்லாமே பேசிட்டு நினைக்கிறேன். யாருக்கா நன்றி சொல்ல மறந்துருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. சில ஆழமா பதிகிற கதாபாத்திரமா மாற்றக்கூடிய நேர்த்தியான நடிகர், சிறப்பு விருந்தினர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இது எனக்கு ஒரு புது அனுபவம். ஏன்னா இந்த டீமில் எனக்கு 1-2 பேர் தெரியும், மற்ற யாருமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் மதியம் தான் பார்த்தாங்க, ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தாங்க, வாங்க சார்னு. ஏன்னா படத்தை பற்றி அது தெரியாது எனக்கு. எம்கேஆர் மாப்பிள்ளை ரொம்ப எனக்கு ரொம்ப பழக்கம். ஒரு திறமையான கலைஞன் எம்கேஆர். நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், நிறைய அந்த டெய்லி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நல்ல திறமையான கலைஞன். என் கூட வந்து தமிழ் குடிமகன் பண்ணேன், அதில் வந்து ஒரு நல்ல பழக்கம். ஸோ அவன் மூலியமாக எனக்கு இயக்குனர் பாரி இவங்கெல்லாம் பாரியோட பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. வழக்கமாக நம்ம வந்து ஒரு பெரிய படங்கள் இல்லை நமக்கு சினிமாக்குள்ளே இருக்கிற ஆளுகளோட படங்களை பார்த்து நிறையா பேசுவோம், நிறையா தெரிஞ்சு பேசுவோம். பட் இது வந்து ஒரு புது டீம், ஒரு புதிய முயற்சி. ஏன்னா டைரக்டரும் வந்து ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா, அவர் கற்றுக்கிட்ட ஒரு சினிமா, அவர் ஆசைப்படுற சினிமாவை அவர் சொந்த பணம் போட்டு, ஏன்னா அவர் மற்றவங்க படத்தை கஷ்டப்படுத்தலை, அவரே சொந்தமாக சம்பாரித்து அவர் ஊரில் போய் சொந்த ஊரில் போய் எடுத்து ஒரு படம் தயாரிச்சிருக்கார். அதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் நம்ம வந்து அதை மன்னிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம நிறைய பரிச்சயம் இல்லாத, ஆனால் ஒரு வாய்ப்பு தர்ற நிறைய திரைமொழி இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய எப்படின்னா அந்த சிறு நடிகர்கள், வாய்ப்பு தர்ற நடிகர்கள், இவங்கள பூரா ரொம்ப அப்படியே ரைட் ஹேண்டாக டீல் பண்ணிடுவாங்க.
ரொம்ப க்ரௌடில் நிற்க வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் நல்ல திறமையாளராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வளர்றது கொஞ்சம் நிறைய காலமாகும். ஸோ அது மாதிரி ஆளுகளாக கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் எங்கேருந்து வரோன்னு சொல்லவே முடியாது. இந்த மேடையிலேருந்து வரதோட பெரிய ஆளாக ஆகிடலாம், ஆகுவாங்க கண்டிப்பாக. அதுக்கான திறமையுள்ள ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டிஓபி சொன்னார், ரொம்ப ரியலாக பேசினார். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் இருக்கும், ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கற்றுக்கிற நடிகர்கள். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணி ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, அது டிஓபிக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஏன்னா ஒரு பொசிஷன் கூட கொடுக்க முடியாது. இங்கே நீங்கள் வாப்பானா இங்கே நிற்க மாட்டாங்க, மார்க் தாண்டி நின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப்பாக ஹேண்டில் பண்ணி லைவ் லொக்கேஷனில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கீங்க தம்பி. நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. அதேமாதிரி இசையமைப்பாளர் நீத்தா பார்த்தேன், மத்தியம் தான் பார்த்தேன். நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு இளைஞர். அவங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிரியாவில் வந்துடுவார் அவர், நம்பலாம். ஏன்னா இப்படித்தான் நான் வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நம்ம கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், முதல் வாய்ப்புகள்ன்றது சின்ன படங்களில் கிடைக்கும். ஏன்னா பெரிய படம் நம்பி தரமாட்டாங்க, அந்த பேக்கப் இருக்காதில்ல. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு அடுத்தடுத்த ஒரு இயக்குநர்கள், தயாரிப்பாளர் உங்களை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது தம்பி. அதே மாதிரி கதையெல்லாம் நடிச்சிருக்க குணா பாபு. நம்ம வந்து விக்ரமில், ஆனால் எனக்கு அப்போ அந்த படம் வந்து பெரிய ஸ்கேலில் நிறைய கூட்டமாக இருக்கும். ஸோ அப்போ பெருசாக பழகலை. இது நீ சொன்னாப்புல. வாழ்த்துக்கள் தம்பி, தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்கள், சிறப்பாக வருவீங்க. பாரி அவர் நான் நிறையா சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். பெரிய பழக்கங்கள் இல்லை, ஆனால் அடிக்கடி பார்த்துக்குறோம், மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனே. ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, ஒரு லைஃப் டைம் ரோல். அந்த இதுக்கப்புறம் கேடிக்கு அப்புறம் இல்லை, நல்ல ஒரு ரோல், நல்லா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கணேஷ், மகதீர், இவங்களுக்கெல்லாம் ஒரு எல்லாம் அதே மாதிரி மற்ற சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தால் கூட எல்லாருமே ஒரு நல்லா அடிச்சிருந்தீங்க. எல்லா நடிகர்களுக்கும் அதே மாதிரி டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். இறுதியாக வந்து அறிவழகன் இயக்குனர், நீ தான் பார்த்தேன். எல்லாத்தையுமே 4 மணிக்கு பார்த்தது தான். 4 மணி பார்த்து 6 மணி மாதிரி ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ஒரு விஷயம் திட்டவும் செய்யலாம். சொந்த காசை போட்டு படம் எடுத்து அதுக்காக திட்டலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஃபாரினில் போய் உழைக்கிறாப்புல, அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு வீடு வாங்கி அப்படியே அந்த மாதிரி செட்டில் ஆகாமல் சினிமாவில் வந்து போட்டிருக்காரு. சரி பரவாயில்ல, சினிமா வந்து உங்களை கண்டிப்பாக கைவிடாது, எனக்காக உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அடுத்தடுத்து கொஞ்சம் வேணா உங்களுக்கு இப்போ தானே உங்களுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க. சின்ன சின்ன உங்களுக்கு இப்படி போட்டிருக்கோம், ரன்னிங்லேயே இப்படி போட்டிருக்கோம், நிறையா எங்கே செலவு பண்ணுங்க, எங்கே செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு முயற்சி. கண்டிப்பாக வந்து இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும். அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு நல்ல வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சேஃப் ஆகணும் நீங்கள், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு நான் வர காரணமாக இருந்த மாப்பிள்ளை எம்கேஆருக்கு நன்றி. சிறு படங்களை ஆதரிப்போம், கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தால் மன்னிச்சு ஒரு சிறப்பான விமர்சனம் எழுதி இந்த டீமையும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக காமராஜ் படங்கள் அண்ட் சமீபத்தில் வெளியான திருக்குறள் படத்துல செகண்ட் லீடா பருதி அப்படின்ற கதாபாத்திரத்துல தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்த நடிகர் குணா பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நிறைய பேர்த்துக்கு இது கன்னி பேச்சு அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக. ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது, பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது விஷுவல்ஸ்? ஆர் யூ ஹாப்பி? ஸோ ஒரு புதிய முயற்சி, புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சப்போர்ட் பண்ணுங்கள். வெளியே மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம், லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ் தான் கூப்பிட்டோம். ஏன்னா அறிவழகன் எங்கள் இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன். அவர் வரத்துக்கு தாமதமாகிடுச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸு. அதனால்
அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொறுப்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர், திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த படம் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது. ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட்டில் வரல நிறைய பேர் கேட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தான் சார் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக வந்துட்டுருக்கு. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்காங்க யூடியூப்பில். நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை, கண்டிப்பாக தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை இங்கே பாருங்கள். ஸோ ஏஜே பாலகிருஷ்ணருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நேற்று தான் இன்றைக்கி தான் சாரை பார்த்தோம். கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இன்றைக்கி தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்புல இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் ஏற்கனவே சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் கேட்டோம். அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக அருள்தாஸ் அண்ணன். அண்ணா வணக்கம் அண்ணன். சார் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு, எனக்கு புரியுது. அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும். நாங்கள் விடலை. அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ டீம் சொன்னவொடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை க்ரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க. அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரம் நான் ஒரு 45 days ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு 11 days அண்ணன் கூட ஒர்க் பண்ணேங்க. அருள்தாசன் நான் மகாநல்ல, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, அந்த படங்களை அவரோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் மகாநல்ல அந்த மீன் சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், அவரோட கண்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவர் எப்படி நடிப்பார்ன்ற பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஷார்ட் நோட்டீஸில் லோகேஷ் கனகராஜ் வந்து டக்கு ஸ்கிரிப்டை ஸ்பாட்டில் எழுதுறாரு. 3/4 மணி நேரம் எழுதுறாரு. எல்லாருமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஹீஸ் ரைட்டிங் சம் சீன். ஆக்சுவலாக ஈவினிங்கு லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டுருக்கு, லைட் கம்மியாகிட்டுருக்கு, ஆனால் ஹீஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு ஒரு 3 print 4 print போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அண்ணங்கிட்ட, மாரிமுத்து சார் அண்ணங்கிட்ட, விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, நிறைய ஆர்டிஸ்ட்டை கொடுத்து, கனகராஜ் சார்கிட்ட கொடுத்து குயிக்காக ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பான்டினியஸாக டக்குன்னு அடிக்கிறார் சார். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் அது. பட் ஸ்டில் ஹீ கேரிட் ஸோ வெல். அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்னா, ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட ஒர்க் பண்ண விக்ரமில். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் அபின் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஜாயின் டு அஸ் திஸ் ஈவினிங். ரொம்ப நன்றி சார், உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர். ஸோ நான் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா, கேடி என்கின்ற கருப்புதல் படம் பண்ணியிருந்தேன், ராஜான்ற கேரக்டர். அதுதான் பாரி அண்ணன் பழக்கம். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மனுஷன் எங்கள் பாரி அண்ணன். அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவரங்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ப்ரோ வந்து ஆன்லைனில் தான் பேசினார், வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க. ஹி வாஸ் இன் ஜெர்மன். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, வில்லேஜ் பாய் கேரக்டர், ஒரு யங்ஸ்டர், காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஹி காட் சம் அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அது முடிச்சானா இல்லையான்றதான் கதையாக இருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் மட்டும் இல்லை, கூட ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர், ஃபைன், அண்ணன் சொல்லிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு. சரி, நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், நீங்கள் இப்போ கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க பிரதர், படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைக் 400+ pages நினைக்கிறேன், பிடிஎஃப்பில் சிஸ்டமில் படித்தேன். முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னாரு. சின்னதாக என்ன சொல்கிறது, லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் ரிலீஸ் படிக்கலாம். அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ். ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன். அறிவழகுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அவருக்குள்ளே. நான் சொன்ன ஒன்றே தான் சொன்னேன், பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது, அது மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பிரதர் சொல்லலாம், இல்லை அது என்னால் சொல்ல முடியாது பிரதர், நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், மற்றபடி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அனுப்பிச்சார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட்டில் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணார். ஸோ கிறிஸ்பாக 1 hour 58 minutes வந்திருக்கு இந்த படம். தடை அதை உடை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ரசித்து பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான வரிகள் இருக்குது. முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம். எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு என்ன போல் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்றில்லையேல் என்றும் இல்லை அப்படின்னு. இப்போ 3ஆவதாக இந்த லிரிக் என் லைஃப்பில் ஆட் ஆகிருக்கு. அறிவு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து தடைகள் தாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தடைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடச்சிது, ஒரு டேக் ஆஃப் கிடச்சிது. ஸோ எல்லா தடைகளையும் உடைச்சி நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், ரொம்ப பேச விரும்பலை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தலையடை உதை. கம்மிங் 31st October ரிலீஸ் ஆகுது.
தியேட்டருக்கு வாங்க. அண்ட் மீடியா பீப்புள், இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க, லைக் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், தே ஆர் கிரியேட்டர்ஸ், தே ஹாவ் தட் லிபர்ட்டி. திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படமாக எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் அது படம் பார்த்தவங்க ரியலைஸ் பண்ணிட்டு போனாங்க, எஸ் இட் இஸ் அ ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது, அதை சொல்ல விடுங்க. போட்டு அவங்களுக்கு நசுக்காதீங்க. கிவ் சம் ஃப்ரீடம் டு தெம். இன்றைக்கி அது தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கும் தேவைப்படுது. அப்போ தான் நிறைய படங்கள் வெளியே வரும், நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வருவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வருவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அறிவு நினச்சிருந்தா ஜெர்மனிலே செட்டில் ஆகிருக்கலாம். மேபி ப்ராப்ளி ஒரு 3 lakhs per month சம்பாதிப்பார்னு நினைக்கிறேன். சாரி, எதுவும் தெரியல எனக்கு. ஒரு 5 years டவுன் த லைன் அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்குது அண்ட் ஹி ஹேஸ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி அந்த பணத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து போட்டிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பேர் வாங்கன்றதை தாண்டி படத்துக்காக செலவு பண்ண மனசு லைக் யாருக்குமே வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு மனசுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடணும், அவர் போட்ட முதலாவது அவருக்கு கிடைக்கணும். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பட்டுக்கோட்டையில் லூக் அண்ட் கார்னர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க ஊர் மக்கள். நான் குறிப்பிட்ட ஒருத்தர் பேச சொல்ல மாட்டேன், அவங்களாம் சேர்ந்து அவருக்கு இந்த தடையை அடித்து உடச்சி இந்த படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லணும். அண்ட் அவரும் சலிக்கலை, இன்னுமே ஒர்க் போயிட்டுருக்கு படத்துக்கு. சின்ன சின்ன மைன்யூட் ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர் ஆக்சுவலாக. நான் குறிப்பிட்டு சொல்லலாம், ஈவன் சாரோடைய டைரக்ஷன் நான் வேந்து பார்த்துருக்கேன், பாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷனையும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்ப்பாங்க. ஷார்ட்டில் வந்து நின்றுக்குவார், நம்ம டைலாக் பேச சொல்லுவார், மாற்ற சொல்லுவார், தென் ஓகே போகலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்களை இந்த வயசுலேயே கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அப்கமிங் டைரக்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அறிவு. நீங்கள் நல்லா வருவீங்க, உங்கள் மனசு போல் வருவீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கோடான கோடி நன்றிகள். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த இது 2வது மேடை திருக்குறளுக்கு அப்புறமா. அறிவு ஆஸ் எ ப்ரொடியூசர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து என்னுடைய கரியரில் ஒரு பிரம்மஸ்திரமாக தான் பார்க்குறேன் நான். அடுத்தது எனக்கு படம் இல்லை ரிலீஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் திஸ் இயர். இதை வச்சு அடுத்த படங்கள் வரும் நான் நம்புகிறேன். உழைப்புக்கு அது ஊதியம் கண்டிப்பாக தமிழ் மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு உள்ளே வந்தேன், கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ தடைகள் இருந்திருக்குன்னு பாருங்கள். மேரீடு, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. ஸ்டில் த சர்வைவல் கொஸ்டின் மார்க் இஸ் கோயிங் ஆன். பட் பரவாயில்ல, சினிமாக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை என்னை காப்பாற்ற நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். வழங்கக்கூடிய திரு M.K. ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனியதொரு மாலை கடந்த இரவு வணக்கம். இங்கே படக்குழு உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்கம். கூப்பிட்டோடனே இங்கே வருகிற அந்த மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது. ஆமாம், என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளிதிரும நாடகத்தில் பப்புன் கோமாளி. நான் நாடகத்தில் 21 வருஷம் நாடக பயணம். ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு தமிழ் குடிமகன், அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க. நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார், இதில் நீங்கள் டைலாக் பேசி நடிக்கணும் அப்படின்ட்டார். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நீ தான் வில்லேன்ட்டார். வில்லேன்னுன்னா நான் மேடையில் கோமாளி ஓட்ட ஆடினேன், நான் எங்கிட்ட வில்லை நான் போய் சண்டை ஓடுறதுன்றேன். ஒன்றும் இல்லை, மண்ணுக்குள்ளே ஓட்டு உன்னை பிரட்டு வாங்கின்றார். நானும் போனேன். முத நாள் அங்கே எங்கேயே தங்கியிருந்தோமா, கட்டுமாவில் தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன், வெயிலில் நடிச்சிட்டியா ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னடா செய்ய, தேங்காய் எண்ணெயை ஒரு 1/4 லிட்டர் தேங்கினேன். சரின்னு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்து அந்த கடலில் ஓட்டு சண்டைன்னா நானும் சண்டையை முடிச்சுன்னா அன்றைக்கி முடிஞ்சு காரில் போயிட்டேன். போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிறான். அந்த முடியை அலசிவே 3 நாள் ஆச்சு அந்த மண் போக. அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பிரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை. உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி.
இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு. இவங்க நினச்சாங்கன்னா யாரை எங்கே வேணால் கொண்டு போவாங்க. இவர்களே என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிக்கையாளர் என்பதை உண்மையாக அந்த மேடையில் சொல்கிறேன். இதான் உண்மை. என்னைய நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்றைக்கி சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்து. கலை எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்திலேருந்து வந்ததே சினிமான். பெரிய பெரிய ஜாம்பவானை பார்த்தது இந்த திரையுலகம். இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும். நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுடைய நடிகருடைய வாழ்வாதாரங்கள் உயர வேண்டும். தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன்வரணும். அவர் பாவம் ஆடு மாடு தான் இது ஒன்றார். உங்களை சொல்ல திரு சத்யன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயிகளுடைய நிலைமை இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மெல்லாம் இங்கேருந்து டவுனுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறோம். மழை பெய்யுது நாளைக்கு போய்க்கிறோம்னு. ஆனால் ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மழையின்னு பாராமல் எத்தனையோ பேர் அந்த வாயிலாச்சிவனை மேய்க்கிறாங்க. அதில் எத்தனையோ இது ஆடுகள்லாம் செத்து போயிடுது. உடனே அந்த விவசாயி நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழ்வாதாரத்துக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சத்தியம் சரவணன் அவர்களை நான் வணங்குறேன். அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த உதவி செஞ்சனமா அதே உண்மை. இப்போ சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு படம் எடுக்கணும்ட்டார். கண்டிப்பாக எடுக்கிறோம். கண்டிப்பாக எடுத்தாத்தே. ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனையோ தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது. இயக்குனர் நிறையா பேர் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரி வரணும். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம் உறவுகளை. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தடை அதை உடை படத்தடங்களின் இயக்குனர் சிறப்பு விருந்தினர் திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தோட பெயர் வந்து ரொம்ப முக்கியமானது. உலக சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் தடை செய்யப்பட்டன, நாடகங்கள் தடை செய்யப்பட்டன, சினிமா தடை செய்யப்பட்டது. சிறப்பான படைப்புகள் அதை தாண்டி வெளிவந்து வெற்றி பெற்றுள்ளன, பராசக்தி படம் உட்பட. அதே போல் இந்த படமும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா கலை ஆர்வம் உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் வந்து கலைஞர்கள். 80களில் சினிமா எப்படி இருந்ததுன்னா ஆட்டுக்கார அலைமையில்னு ஒரு படம் வந்தது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 150 பேர் தான். 150 பேரும் அந்த படத்தை பார்த்தாங்க. பணம் இல்லாதவங்க வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு அந்த பணத்தை போட்டு கூட்டிகிட்டு போய் சினிமா காட்டினாங்க. படத்தை பார்க்காதவங்க கிட்டத்தட்ட எல்லா தமிழனும் படம் பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தமிழன் படம் பார்க்குறானாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. 30 வயதுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் படம் பார்க்குற மாதிரி அந்த சினிமா வந்து குறுகி போயிடுச்சு. ஆனால் உலக மேப்பிலே பார்த்திங்கன்னா தமிழனை போல் கிரியேட்டிவான ஆள் வந்து யாரும் இருக்க முடியாது. இந்த மண்ணில் இருந்த ராமானுஜர், பாரதியார், வள்ளுவர், கம்பர், அதே போல் சினிமாவிலேயும் வந்து பல்வேறு ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமாக எங்களோட தளபதி குணா பாபு. இந்த தளபதி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து குதிரையில் படம் பார்க்கணும். இவர் குதிரையில் ஏறுறதுக்கு முன்னாடியே 2 பேர் குதிரையில் ஏறி கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு நடக்கலை. இந்த பையன்கிட்ட கேட்டோம், தம்பி குதிரை ஏற்ற தெரியுமா? இல்லை சார் நான் பண்ணுவேன் அப்படின்னுட்டு. ஒரு காட்டுக்குள்ளே படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து குதிரை வேகமாக ஓடுது, மரக்கிளைகள் வந்து தாழ்வாக இருக்குது. எனக்கு ரொம்ப பயம். ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் வந்து கிளை வந்து தலையே கொண்டு போயிடும். ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த படத்தில் நடித்தார். இந்த படத்தில் டான்ஸ்லாம் ஆடியிருக்கார் நிறைய. ஆமாம், எங்கள் படத்தில் அவரை ஆட விடலை, ஆனால் பெண்கள்கிட்ட பேச விட்டோம் அவரை. ஆமாம், ஏன்னா அவரே வந்து ஒரு நிஜமான காதலர். அவர்
நல்ல பையன், அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குது. ஆமாம், இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவங்க வந்து இவ்வளவு பிஸியான நேரத்தில் வந்து அலுவலகத்துக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், ஃபோனில் சொன்னால் கூட போதும், நான் வந்திருப்பேன். அது மேபி குணாவுக்காகவே கூட இருக்கலாம். அந்த சொன்னேன், அவங்க வந்து கூப்பிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னை வரவழைச்சதுக்கு மிக்க நன்றி. இதே போல் மிஸ்டர் அறிவழகன் மாதிரி பல பேர் வந்து தமிழ் சினிமாவை தூக்கி பிடிக்க வர வேண்டும். மிஸ்டர் அருள்தாஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேசினார். ஆமாம், இந்த படம் வெற்றியடைய பத்திரிகையாளர்கள் துணை புரியுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இதுதான் முதல் படம், முதல் மேடை. அதனால் மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேடை, என்னுடைய முதல் படம். பாட்டு, ட்ரெய்லர், டீசர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நானும் உங்களுக்கும் நல்லா இருந்ததுதான், நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்டு என்னுடைய குரு அபின் புஷ்பாகரன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு. அதோடு சேர்ந்து இந்த படத்தினை வந்து வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சின்ன பொண்ணக்கா, காளிதாஸ், ராஜீவ்காந்தி அண்ணன், ஜான் ஜெரோம் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அண்டு சர்வேஷ், ஏகே ரமேஷ் அண்ணன், எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து பாடி கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க. அடுத்தது எங்கள் இயக்குனர் லிரிசிஸ்ட் வைரவரிகள் அறிவழகன் சார். இந்த பாட்டில் வந்து எல்லா பாட்டையும் அவரே தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு. அதுவும் வந்து எனக்கு அதுவும் எழுதுனா லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் எழுதுனது. அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு ப்ரொஃபஷ்னல் லிரிசிஸ்ட் எழுதியிருந்தா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருப்பாரோ அந்தளவுக்கு அவர் வந்து சூப்பராக எழுதியிருந்தார். அண்டு அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் சூரியதேவன், அந்த தஞ்சாவூர் பாட்டில் கேட்ட ரேப் போர்ஷன் மட்டும் எழுதியிருக்கான், அவனுக்கும் தேங்க்யூ. அண்ட் தென் டைரக்டர் அறிவழகன், நானும் அவர் இப்போ ரெண்டாவது வாட்டியாக இப்போ தான் பார்க்குறேன். நடுவில் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்போ மட்டும் வந்தார், இப்போ 2வது வாட்டி பார்க்குறேன். நான் பார்த்தது தான் இல்லையே தவிர ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். வீட்டிலலாம் கூட திட்டுறாங்க சார். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும், எங்கள் அம்மா, சித்தி, சித்தப்பா, ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்காங்க எனக்காக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் என்னை வந்து இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா தான். பட் அவர் இப்போ இல்லை என் கூட. பட் எங்கேருந்தோ அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ எல்லாருக்கும், நன்றி. அடுத்தபடியாக நடிகர் KM பாரி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நடிகர் அருமை அண்ணன் அருள்தாஸ் அவர்களே, இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனங்களை வைத்து எளியவர்களை உயர்த்தி உண்மையை பேசும் வணக்கத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் வந்து பிரதர் அறிவு வந்து ஒரு படம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் ஜெர்மனியில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. திரும்ப கூப்பிட்டு அந்த கதை நாயகர்களில் என் இந்த வயசுக்கு ஒரு நாயகர்களில் ஒருத்தராக கொடுத்ததுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் சாய் சுந்தருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்ல இசையை கொடுத்துருக்காரு. எடிட்டர் டாய்ஸ் அவருக்கும் நன்றி. மற்றும் என் கோ ஆர்டிஸ்ட் குணாபாபு, பங்காளி நாகராஜ், மகதீர், கணேஷ், கேமராமேன் சோட்டா மணிகண்டன், தங்கப்பாண்டியன், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து பாருங்கள், 29ஆந்தேதி போடுறோம். அங்கே உங்களுக்கு பத்திரிக்கை அரசோ 31 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்ட குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நிறை இருந்தால் பாராட்டுங்க, ஏற்றுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் திரு சத்யன் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். தடை அதை உடை திரைப்பட இயக்குனர் உட்பட அனைத்து படக்குழுவினர்களுக்கும், மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சத்யம் சரவணன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் கால்நடை வளர்ப்போம், விவசாயம் காப்போம், மண்ணையும் காப்போம், மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய, கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கேன். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு மக்களுடையக்காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்கள் இந்த படத்தை திரைப்படத்தை தேட்டரில் சென்று அனைவருமே பார்ப்போம். கண்டிப்பாக வருங்காலங்களில் நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள். இதற்கு நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவதற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். படத்தை உருவாக்கிய இயக்குனர் அறிவழகனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு சில படங்களில் நடித்துள்ளேன். எனது நண்பர் பாரிவள்ளல் அவர்கள் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டார். இந்த படத்திற்கு நான் இதுவரை நடித்ததை விட இதில் எனக்கு சிறப்பான நடிப்பை தந்து என்னை மதித்து இந்த படத்தில் அதிகமான ரோலை கொடுத்த அறிவழகன் பிரதருக்கு முதல் நன்றியை தெரிவித்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, வருகின்ற அக்டோபர் 31 படம் ரிலீஸாக இருக்கின்றது. இந்த படத்தை அனைவரும் கண்டு களிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.